ஆகஸ்ட் 2024 கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் இருப்பார், அடுத்தது சிம்மத்தில் சுக்கிரனும் புதனும், கேது கண்ணியில் இருப்பார், சனி கிரகம் வக்ரம் பெற்று கும்பத்தில் இருப்பார், அதே மாதிரி மீனத்தில் ராகு. மாசத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும்போது 5ஆம் தேதியே புதன் வக்ரம் அடைஞ்சு வக்ர நிவர்த்தி 28ஆம் தேதி ஆறார். 16ஆம் தேதி சூரியன் சிம்மத்துக்கு போயிடுவார். அப்ப சூரியன் அங்க ஆட்சி. 22ஆம் தேதி புதன் வக்ரமாயி அவர் சிம்மத்தை விட்டு மேல கடகத்துக்கு போயிடுவார். 24ஆம் தேதி சுக்கிரன் கன்னிக்கு போய் நீச்சம் அடைஞ்சிடுவார். 24ஆம் தேதி குருவுடன் இருந்த செவ்வாய் மிதுனத்துக்கு மாறுகிறார். இந்த மாத கிரக நிலைகள்ல நிறைய மாற்றங்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கு. எப்பயுமே வருட கிரகங்கள் ஒரே மாதிரி இருக்கும், ரொம்ப லைட்டா தான் மாச கிரகங்கள் மாறும். பட் இந்த தடவை நிறைய மாத கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு. சரி, இந்த கிரக நிலைகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கடக ராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 எப்படி இருக்கு அப்படின்னா, உங்க மேலேயே தான் சூரியன் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்க போறார். அப்புறம் 2ல் சூரியன் மாறிடுவார். அந்த மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா புதன் ஒரு 6 நாளைக்கு மட்டும் அங்கே இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் கடகத்துக்கு மேலேயே வந்துடுறார். இதெல்லாம் வச்சு எப்படி இருக்குன்னா, நான் சொல்லும் போதே ஒரு குழப்பமா இருக்கு இல்லையா? அந்த குழப்பமான ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சாதகமாக தான் முடியுமே ஒழிய பாதகமாக முடியறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இது எப்படின்னா, உங்களை 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது தூண்டி 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 சந்திரன் இல்லையா, அப்படி இருக்கும்போது பாசத்தினால் அம்மாவுக்கு எப்படி இருக்கே, இதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம், அப்பாவுக்கு எப்படி இருக்கே, இதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன நம்ம பண்ணினா சூப்பராக அவங்க வர முடியும், அண்ட் யாருக்கெல்லாம் படிப்பு வரலையா, ஓகேவா நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்றது தூண்டுதல் அப்படின்றது நன்மை தானே. ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கும் போதோ ஒருத்தருக்காக நீங்கள் முயற்சி எடுக்கும் போதோ நீங்கள் வளர்வீங்க தானே. அப்போ அது எப்படி நெகட்டிவ் ஆகும்? ஆனால் இட் வில் பி ஓவர்லோடட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களால் உங்களுக்கு ஒரு முயற்சி, நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்காக ஒரு முயற்சி, எதை ஃபஸ்ட் பண்ணுறது, எதை செகண்ட் பண்ணுறது, யாரை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தடுமாற்றமும் ஏற்படும். ஆனால் அந்த வீட்டில் செஞ்சிட்டீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க. பொதுவாகவே கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு அன்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அன்பு அவங்க எதிர்பார்ப்பாங்க, அவங்களும் அன்பை கொடுப்பாங்க. கடுமையாக பேசக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு கூட ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் விடு, ஆமாம் நான் அப்போ பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காத, ரைட் இப்போ சொல்லு, வா ஏந்திரி, முதல் இது குடி அப்படின்னு அந்த அன்பு அங்கே வெளிப்படும். இது கடகராசிக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய குணம். ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய குடும்ப ஸ்தானத்தில் உங்களுக்கு கிரகங்கள் சேர்ந்து இப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அப்லிஃப்ட்மெண்ட் ஏற்படும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்பந்தமாக உங்களுக்கு வரக்கூடிய ஏதாவது பேலன்ஸ் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கலாம், நிறைய உங்கள் பென்ஷனுக்காக போராடிட்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பெரிய பெரிய ப்ளஸ்ஸஸாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, உங்கள் 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் அவர் நீச்சம் அடைகிறார் 24ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ அந்த சுக்கிரன் அவ்வளோ திருப்திகரமாக இல்லாத போது சுகங்கள் அப்படின்றது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் பக்கத்தில் வராது. அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அண்ட் நீங்கள் அந்த எப்பயுமே ஒரு சுகம் இல்லை அப்படின்னா, ஆரோக்கிய சுகம் இல்லைன்னாலும் சரி, அதாவது சந்தோஷம் இல்லை, மனசு உடல் அப்படின்றது ஒரு சந்தோஷமாக இல்லை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயத்தையும் மறதின்ற ஒன்று வந்துடும், தடுமாற்றம்னு ஒன்று வந்துடும் இல்லையா? அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த தடுமாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எதையுமே ப்ரோக்ராம்னா கம்ப்யூட்டரில் உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணி அதை சொல்கிறதுக்காக இல்லை, அல்லது கூகுளில் சொல்லி நீங்கள் சொல்கிறதுக்காக இல்லை. உங்கள் மைண்டில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான காலகட்டமோ அந்த இம்பார்ட்டண்ட்டான காலகட்டத்தில் எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி கடகராசி கடகலக்ன அன்பர்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய நாகல் சதுர்த்தி கருட பஞ்சமிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா உங்களுடைய 9ஆம் வீட்டில் தான் ராகு
உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருந்து குருவோட வீட்டில் ராகு இருக்கார். இது எப்படின்னா சுற்றி வளைச்சு நேராக போய் அப்படின்றது இல்லாமல் மூக்கை சுற்றி வந்து நம்ம பொட்டு வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலுமே போகணும் வந்தோன்னு அதை செய்யப்படாமல் உங்களுக்கு வந்து காலதாமதம் ஆகும். அதுவும் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது. சூரியன் வேற ஆட்சி. அப்போது தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு நன்மைக்காக ஒரு விஷயம் பண்ண போய் ஆனால் அதை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த காலகட்டத்தில் பாகப்பிரிவினை அப்பா வழி வரக்கூடிய ப்ளஸ்ஸஸ் எல்லாம் வந்தாலும் அந்த இடத்துல ராகு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் எதுக்காக பண்ணீங்க அப்படின்றது இல்லாமல் பழிச்சொல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எதையுமே தெளிவாக சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். பட் அது யார்கிட்ட எப்படி சொல்லணுமோ அந்த இடத்துல நீங்கள் சொல்லணும். புதுசாக கடன் வாங்கிறது செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ஸ்டில் சனி பகவான் வக்ரகதி, அதாவது சனி பகவான் வந்து 8ஆம் வீட்டில் இருக்கார், அஷ்டமத்த சனியாக இருக்கார். அவர் வக்ரகதி அடையிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படின்னா என்ன, அவர் 7ஆம் வீட்டை நோக்கி தானே போவார். 7ஆம் வீடுனா கண்டக சனியாச்சே. அப்படின்னாலும் வக்ரம் அப்படின்றது நீங்கள் இதிலெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அதை என்னெல்லாம் பண்ணால் அதை ரெடி பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து ஈஸியாக உங்களை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ இந்த சனி வக்ரம் வந்து கடகத்துக்கு பெருசாக பயம் பாதிப்புகள் கொடுக்காது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா அப்பாடா ரிலாக்ஸ்டாக இருக்குடா, ரிலீவ்டாக இருக்குடா, இதுதான் பிரச்சனையா, இதனால தான் இந்த மிஷின் ஓடவே இல்லையா, ஓ அவர் இதைத்தான் எதிர்பார்த்தாரா, இதை கொடுக்கல அப்படின்றதுனால தான் ப்ரொமோஷனை தள்ளி வச்சாரா, என்கிட்ட கேட்டிருந்தா பண்ணியிருப்பேனே அப்படின்னு அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஜாபில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எதனால மூவ் ஆகலை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவக்கூடிய வகையில் சனி பகவான் இருப்பார். அப்போ நன்மை தானே. அது எக்ஸ்ட்ரா பேர்டன் இருக்கும், ஆனால் ஸ்டில் அந்த வழி தெரிஞ்சிடுச்சு தானே. எதனாலடா வந்து இன்ஜினியர் வந்து கட்டடத்தை இப்படி போட்டு வச்சுருக்காரு அப்படின்னே புரியாமல் இருக்கிறவங்களுக்கு இதனால தான் நீங்கள் போடல அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரியும் போது அந்த இடத்துல ஒரு முயற்சிகள் வேணும். இங்கே சோர்வுன்றதை மட்டும் வேண்டாம், சோம்பேறித்தனம் அப்படின்றத மட்டும் எடுத்து வச்சிடுங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி சூரியன் 2ல் கேது 3ல் அப்படி இருக்கும்போது முயற்சிகள் ரொம்பவே எடுக்க வைக்கும். அதே மாதிரி 2ஆம் வீட்டில் சூரியன் போது நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்லேயும் கோவப்பற்ற வேண்டாம், வேகம் வேண்டாம். உங்கள் உடம்புல ஆரோக்கியத்தில் ஹீட்டை பார்த்துக்கோங்க, இரிட்டேட் ஆயிடக்கூடாது. ஏன்னா சனி வக்ரம் அடைஞ்சு அவர் 7ஆம் பார்வையாக சூரியனை தானே பார்க்குறார். அங்கேயுமே உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் ஆச்சே. அப்போ உங்கள் குடும்பத்தில் உங்கள் மேலே திடீர்னு கோவப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கூப்பிட்டுட்டே இருக்கலாம், சூடு ஆறிடும் வான்னு. உங்களுக்கு முக்கியமான ஒரு ஃபோன் கால் இருக்கலாம், அந்த ஃபோன் கால் நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே உங்கள் சட்டுன்னு விழலாம். இதெல்லாம் நடக்கும். அந்த இடத்துல சாந்தமாப்பா முக்கியமான ஃபோன் கால்ப்பா, ஆனால் எப்படிப்பா அதை விட்டுட்டு வர்றது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். சனி வக்ரம் அடைஞ்சு 2ஆம் வீட்டுக்கு உங்களுக்கு சூரியன் போகும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட அவங்க உங்கள் மேலே கொஞ்சம் வெறுப்பாக பேசலாம், அறியாத இரிட்டேஷன் வரலாம். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு முக்கியமான ஃபோன் கால், ஆனால் அவங்கள பொறுத்தளவு சூடு ஆறிடுமேன்னு. ஆனால் அவங்க அதுக்கு சாஃப்டாக சொல்லணும். பட் உங்களை பார்க்கும்போது ஒரு எரிச்சல் ஏற்படும். அது கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பும் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி வக்ரம் 2ஆம் வீட்டு அதிபதி. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது உங்களுக்கே புரியணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா அவங்க கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே ஒரு நெகட்டிவான ஒரு சிம்பலிசிஸ் வேண்டாம். இதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறவங்க, என்கேஜ்மெண்ட் ஆனவங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க எதுவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணம் அப்படின்றது ஒரு பெரிய பந்தம். அந்த பந்தத்தில் விட்டு கொடுத்து புரிஞ்சு கசப்புத்தன்மையை உணர்ந்து அதுக்கு மீறியும் இருக்கக்கூடிய ஒரு அன்பு தான் ஒரு அழகான அன்பு. அதுதான் தோள். ஸோ அந்த தோலை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க இப்படி பேசினாங்கன்னோ நான் கஷ்டப்பட்டு செஞ்சு அவ்வளோதான் எடுத்துகிட்டு போகிறேன், ஃபோனில் பார்த்தீங்கன்னா சிரித்து பேசிட்டு வரவே மாட்டேன்றாங்க அப்படின்றதெல்லாம் வேண்டாம். ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதுவும் இந்த காலத்தில் திருமண வாழ்க்கை
ஒரு பந்தம்ன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகும். ஸோ அந்த 2 இயர்ஸ் அப்படின்றதுல பொறுமையாக இருங்க. இதை போய் பெருசுப்படுத்தி நிறைய பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். அந்த திருமண பந்தத்தில், புது பார்ட்னர்ஷிப்பில், புது தொழிலில், இதில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலைகள் நிறைய ப்ளஸ்ஸஸும் சில விஷயங்கள்ல மைனஸும் இருக்குது. அந்த மைனஸ் என்னன்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் கோவப்படட்டும், என்ன பண்ணட்டுமே, அந்த இடத்துல அவங்களுக்கு விளக்கமாக புரிகிற மாதிரி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். உட்காந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது அது பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய சந்திராஷ்டமத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். உங்களுடைய சந்திராஷ்டமம்ன்றதே கும்பம் தான். அந்த கும்பத்தில் சனி வக்ரமடைகிறது, அது ப்ளஸ் தான். பட் நான் சொன்ன சில விஷயங்கள் தூண்டி அதன் மூலிமா நிறைய பிரச்சனைகள் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ புதுசாக எந்த ஒன்றும் செய்யாதீங்க. கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் இருக்குன்றதுனால உங்கள் மனசையும் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த அன்புன்றது முறியாமல் நிறைய விஷயங்கள் ஜெயிக்க முடியும். சந்திரன்னா திருப்பதி, அப்போ திருமலைனுடைய பெருமாளை நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். சந்திராஷ்டமத்தின் போது அவருக்கு உண்டான ஸ்லோகங்களை நீங்கள் டெய்லி வீட்டில் போடுங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த 2 நாள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் முடிஞ்சால் சொல்லுங்க, இல்லை கேளுங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாகவே போயிடும். 2024 ஆகஸ்ட் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிரதோஷம், ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 6 சந்திர தரிசனம், ஆகஸ்ட் 7 ஆடி பூரம், ஆகஸ்ட் 8 நாகல் சதுர்த்தி, ஆகஸ்ட் 9 கருட பஞ்சமி. நாகல் சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் ரொம்ப விசேஷமான நாட்கள். எல்லாருமே ரொம்ப முக்கியமாக சர்ப்பத்தை வேண்டி நம்ம நமஸ்காரம் செய்ய வேண்டிய நாட்கள். அதுவும் ஜாதகத்தில் நாகதோஷம், ராகு கேது தோஷம்னு ராகு கேது சம்பந்தமாக எது இருந்தாலும் அன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாளுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 10, 25 ஷஷ்டி, ஆகஸ்ட் 12ஆம் தேதி 27ஆம் தேதி அஷ்டமி, ஆகஸ்ட் 13, 28 நவமி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஏகாதசி, தசமி காலையில் 7 மணி வரைக்கும் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே தசமியில் தலை குளிக்கிறது அவ்வளவு சிறப்பு. ஸோ அன்னைக்கு தலை குளிக்கணும் அப்படின்னா 7 மணிக்குள்ளே நீங்கள் தலை குளிச்சுக்கோங்க. 7 மணிக்கு அப்புறம் ஏகாதசி வந்துடுது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஏகாதசி, வரலட்சுமி விரதம். அந்த ஏகாதசின்றது காலை 6:45 மணி வரைக்கும் இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. 17ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் சனி பிரதோஷம், 18ஆம் தேதி ஸ்ரவண விரதம், 19ஆம் தேதி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி கொஞ்சம் விசேஷம், ஏன்னா திங்கக்கிழமை பௌர்ணமி வருது. 22ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 22ஆம் தேதி வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் மத்தியானமாக வருது, 2:31 மதியத்திலிருந்து 4:01 வரை. 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 29ஆம் தேதி ஏகாதசி. மேலும் விவரங்களுக்கு 9842266555